Students, welcome to Nivas Max. In 10th Max example 1.5 பார்க்க போகிறோம். Question rate பண்ணுறேன். The arrow diagram show figure 1.10 a relation between the set P and Q. Write the relation in set builder form, roster form. What is the domain and range of R? அப்படி கொடுத்துருக்காங்க. தான் given figure arrow diagram கொடுத்துருவாங்க. P Qன்னு கொடுத்துட்டு 5 6 7 8 3 4 5 கொடுத்துருவாங்க. given solution first set builder form இப்போ செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா கொடுத்து இந்த ஏரோ டயக்ராம் வச்சு இப்போ எழுத போகிறோம். அப்படின்னா இப்போ வந்து நான் பியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 5 மேப் எப்படி ஆயிருக்குன்னா 3, 6 மேப் 4, 7 மேப் 5. இது வந்து 7 வந்து 2ஆல் மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும், 6 2ஆல் மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும், 5 2ஆல் மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 - 2 அப்படின்னா 3 அதேமாரி இப்போ என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நான் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு R = இது எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துருக்கோமா யூஸ் பண்ணிக்கிறோம், அதனால் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். டேஷ் ஒரு டேஷ் போட்டுட்டு இது இங்கிட்டு இருக்கிறது ஒய் ஈக்குவல்ட்டு இந்த ஃபார்முலா வந்து ஒய் ஈக்குவல்ட்டு 5 - 2ன்னு வரும். அப்போ ஒய் ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது எக்ஸ் தானே, நமக்கு எக்ஸோட ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸ் -2 புரிஞ்சா, இது ஒய் இது எக்ஸ் நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கனால ஒய் ஈக்குவல்ட்டு எக்ஸ் -2 எக்ஸ் -2 எக்ஸை வந்து -2 பண்ணால் தான் இந்த ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அதனால் எக்ஸ் -2 ஓகே. பி அப்படின்னா பிலாங்ஸ் டு எக்ஸு, க்யூ அப்படின்னா பிலாங்ஸ் டு ஒய், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா நம்ம மேப் பண்ணி எழுதுவோம்ல, ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் R = மேப் பண்ணி எழுதுவோம்ல. இப்போ 5, 3, 6, 4, 7, 5 அது பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம் சொல்லுவாங்க. 5, 3, 6, 4, 7, 5 இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம், வேறு எதுவும் இல்லை. தேர்டு பாயிண்ட் வந்து வாட் இஸ் டொமைன் ஆஃப் R அண்டு ரேஞ்சு. டொமைன் அப்படின்னா டொமைன் ஆஃப் R = டொமைன் அப்படின்னா இந்த இடத்துல P இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இதுதான் டொமைன் சொல்லுவாங்க. இதில் எதுலாம் மேப்பிங் ஆகிருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கணும். மேப்பிங் அப்படின்னா இங்கே ஒரு மேப் ஆகிருக்கு, இது 5 மேப் ஆகிருக்கு, 6 மேப் ஆகிருக்கு, 7 மேப் ஆகிருக்கு, 8 மேப் ஆகலை. அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் R = இந்த பக்கத்து க்யூ பக்கெட் இருக்கிறது தான் மேப் ஆனது தான் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. க்யூ பக்கெட் இருக்கிறதுலாம் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. மேப் ஆனதை 3, 4, 5 அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.